சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. இந்த பொண்ணுகிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த வாங்கிட்டு முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என் நண்பன் குடும்பம் நிம்மதியா நல்லா இருக்கும். ஹே ஆதிரை, உங்க அப்பா நான் விரிச்ச வலையில வாண்டடா வந்து விழுந்துட்டாருடி. இனிமே நான் என்னெல்லாம் ஆட்டம் ஆட போறேன்னு வேடிக்கை மட்டும் பாரு. பாட்டி. என்னம்மா? பாட்டி, இது வரைக்கும் நான் உங்களை எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கேன். நான் இந்த குடும்பத்தை அழிக்க வந்திருக்கேன்னு எத்தனையோ தடவை சொல்லி உங்க மனசை நான் ரொம்ப வேதனைப்படுத்திருக்கேன். ஆனா இப்ப நான் திருந்தி இந்த வீட்டு மருமகளா, உங்க பேரனுக்கு வைஃபா, இந்த குடும்பத்துல ஒருத்தியா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் பாட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டு பூஜை அறையில நான் ஏத்தி வச்ச விளக்கு காலத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிட்டேன். ஆனா ஆதிரையோட அப்பா என்ன சந்தேகப்படுறாரு. அவர் சொல்றதுல சரிதான். அவர் சொன்ன தப்பெல்லாம் நான் பண்ணிருக்கேன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இப்ப நான் வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன். குற்ற உணர்ச்சியில துடிச்சு போறேன். இப்பவும் என்ன நம்பாம பேசுறது என்னால தாங்கிக்க முடியல பாட்டி. பாட்டி, இது வரைக்கும் நான் உங்களை எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கேன், உங்ககிட்ட எவ்வளவோ கோவப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப நான் திருந்திட்டேன் பாட்டி. நான் பேசினதுக்கு நடந்துகிட்டதுக்கு எல்லாத்துக்குமே மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.